60 வயதுல இப்படி ஒரு சந்தோஷமான கிஃப்டை என்ன ஒரு பொருட்டா இணைச்சு அனுப்பினதுக்கு உண்மையா பெரிய நன்றி. சிலோன்ல இருந்தா எனக்கு வெளிநாட்டுல இருக்கிறாங்களா அனுப்பியிருப்பேன் சொல்லலாம். இது வெளிநாட்டுலயே இப்படி நடக்குதுன்னால் செல்லத்துக்கு கப்பி பர்த்டேன்னு பாட்டு போடுறா இதுக்கு போட்டு யோசிக்கிறாங்க. சிலவுல துஷாரா, சிலவுல சூரி. உங்களோட வாழை நான் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அனுப்பியிருப்பாங்க. சர்ப்ரைஸ் அதுதானே, பூவை தந்துட்டு நீங்க லவர் ஒன்று கேட்பீங்களா, அதான் சர்ப்ரைஸ். வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு ஜனா. எத்தனை வயசு இன்றைக்கு? 60. 60 வயசா கொண்டாடுறீங்க என்ன? சர்ப்ரைஸா பர்த்டே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க போல. ஓ, நிறைய இது கூட சர்ப்ரைஸ் தான். சரி, அதை விட இன்னும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. மிக்கி கூட வந்திருக்குது. ஒரு சில கிஃப்ட் எல்லாம் கொண்டு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்றீங்க? அதானே தெரியாம இருக்கு. வடிவா யோசிங்க, உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க யாருன்னு சொல்லணும். நான் சிலோன்ல இருந்தா எனக்கு வெளிநாட்டுல இருக்கிறாங்களா அனுப்பியிருப்பேன் சொல்லலாம். இது வெளிநாட்டுலயே இப்படி நடக்குதுன்னால் ஆரண்டு எனக்கு உண்மையா கெஸ் பண்ணல. நீங்க வெளிநாட்டுல இருக்கபடியா சிலோன்ல இருந்து கூட அனுப்பி இருக்கலாம். அதையும் யோசிச்சு பாருங்க. அப்படியும் இருக்கலாம். என்ன சொல்ற உங்கள அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுக்க ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்காங்க என்ன? ஐயோ, அப்படியே அப்படி என்ன இங்க நடுவே செல்லத்துக்கு கப்பி பர்த்டேன்னு பாட்டு போடுறா இதுக்கு போட்டு யோசிக்கிறாங்க. சிலவுல துஷாரா, சிலவுல சூரி. என்ன முறை அவங்க உங்களுக்கு? என்னுடைய வைஃப் தங்கச்சி மேல ரெண்டு. ஓகே, வைஃபை சொல்லாம வைஃபின் தங்கச்சி மேல சொல்றீங்க என்ன? சில வேளை அவங்களாம் இருக்கலாம். அதை விட இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரும் அனுப்பியிருப்பாங்க? ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறேன்டால் சிலவுல மாமி அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய வைஃபோட அம்மா. ஓகே, அவங்களோட பேர் சாந்தா. சாந்தா. சரி, உங்களுக்காக வந்திருக்க கிஃப்டை ஃபர்ஸ்ட் பாப்போமா? சரி, பாப்போம். உங்களுக்காக புலவு பொக்கே வந்திருக்குது. நன்றி. நீங்க மாமின்றீங்க, மச்சாலன்றீங்க, உங்களுக்கு ரோஸ் கொடுக்க சொல்லி பூ அனுப்பி இருக்கிறாங்களே. சிலவள உங்களோட வாழை நான் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அனுப்பியிருப்பாங்க. இது நீங்க வந்து குடும்பத்துக்கு பிரச்சனையா நீங்க நைஸா சொந்தத்தை சொல்லிட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க. ஆனா இந்த கிஃப்ட் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்குது. உண்மையாவா? சில வேளையில என்னுடைய சகோதரங்கள்ல சின்ன தம்பி. எத்தனை சகோதரம் உங்களுக்கு? எனக்கு 2 பேர். 2 பேர். அக்கா உண்டு, தம்பி. ஓகே, அப்ப தம்பி எதிர்பார்க்குறீங்க? தம்பி சில வேளை அனுப்பி இருக்கலாம். ஆனா நாங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ன்றா நீங்க பழையபடி சொந்தத்துக்காக நிக்கிறீங்க. நைஸா பேரை சர்ப்ரைஸ் அதுதானே, பூவை தந்துட்டு நீங்க லவர் ஒன்று கேட்பீங்களா, அதான் சர்ப்ரைஸ். நீங்க உண்மையா சொல்லுவீங்கல்ல, அப்ப நிறைய விஷயங்கள் வெளியில வரும் இல்ல? அப்படி எல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்லையா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வரேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? அதுதானே நான் முதல் சொன்னேனே. அவங்க மட்டும்தான் வெளிநாட்டுல இருக்காங்க. சில வேளை எக்ஸ்ட்ரா வரும் பிரான்ஸ், ஜெர்மன், சுவிஸ் இருப்பாங்க தானே? என்ன தெரிஞ்சில்ல, இருந்தா நல்லா இருக்கும். இல்ல சில வேளை உங்களுக்கு தெரியாம ஒன் சைட் அலோவ் பண்ணிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்களோ தெரியல. அப்படி எல்லாம் இல்ல. சரி, உங்களுக்காக வந்திருக்கிற அடுத்த கிஃப்ட மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுவோம். சரி, உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. இது 60 உடம்பு பாதுகாக்க சாமான் இப்பதான் வந்திருக்கேன். முதல்ல பூவை குடுக்குறாங்க, இப்ப பழத்தை குடுக்குறாங்க. உங்களை அவ்வளவுக்கு அக்கறை வச்சுக்காங்க. நீங்க யாருன்னு யோசிக்கிறீங்க இல்லையே? அதானே, எனக்கு உண்மையிலே தெரியாம தான் இருக்கு, கண்டுபிடிக்கலாம இருக்கா? சரி, சிலவள உங்களோட நண்பர்கள் உங்களோட பழகுறாக்கள்னு சொல்லி அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? நண்பர் இப்பதான் சொன்னீங்க பூ தரதில்ல போறேன்னு. நண்பர் பூத்துற மாட்டேறாரு. நண்பர் அப்படியா தெரியல. இந்த சர்ப்ரைஸோட நிறைய பிரச்சனை வர போகுதுன்னு மட்டும் தெரியுது என்ன? உண்மையாவ? சரி, அது இவ்வளவு பேர் இல்ல, நீ 60ல விரட்டு. இதுவரைக்கும் சொன்னாக்களை விட வேற யாரும் எல்லாம் எதிர்பார்க்கல. தெரியல தான். தெரியலையா? கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா. சரி, அப்ப உங்களோட சைட்ல சொல்லிட்டீங்க, உங்களோட வைஃபின் சைட்ல சொல்லிட்டீங்க. அதை விட பொதுவான சொந்தக்காரங்கள் ரிலேட்டிவ் இல்ல அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி? சொந்தக்காரர் எல்லாரும் இங்க நிக்கணும். பெரும்பாலும் இங்க நிக்கணும். இங்க ரெண்டாலும் ஸ்பெஷலா இருக்கட்டும்னு அனுப்பி இருக்கலாம் இல்லையா? நாக்களை பார்த்து யோசிக்கிறீங்களா? முகத்துல ரியாக்ஷன் தெரியுதான்னு சொல்லி கிஃப்ட்லயே வயசை காட்டி இருக்கிறாங்களா? 60ன்னு சொல்லி தான் அடிச்சு அனுப்பி இருக்காங்க ஒரு பாக்ஸ்ல. இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? ஒரு சதுர பாக்ஸ்ல வந்திருக்குது. நீ அதை திறந்து பார்த்தா தானே தெரியும். ஆனா நீங்க சரியா சொல்லட்ட நாங்க கொண்டு போயிடுவோம். அதுக்காக தான் கேட்கிறேன். நீங்க கெஸ் பண்ணினா தான் நாங்க கிஃப்ட் தருவோம். என்னவா இருக்கும்? சில வேளையில
காசு எதன்னு வச்சிருப்பினோமோன்னு யோசிக்கிறேன். காசு என்னதுக்கா காசு எதிர்பார்க்குறீங்க? இல்ல ஏன்னா அந்த பெட்டி வந்து டெலிபோன்டா பெருசா இருக்கும் பெட்டி. ஓகே, அது சின்னதா இருக்குது. சின்ன இருக்கக்கூடிய காசு எதிர்பார்க்குறீங்க. காசா இருக்கு ஓட்டு வைக்கிறேன். சரி, அப்ப மிக்கிட்டே இருந்து வாங்கிக்கொள்ளுங்க, என்ன இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். ஓ பாத்தீங்களா இந்த கேசிங்க சொல்லுங்க பாத்தீங்களா? அப்படியே. சரி, நீங்க காசுண்டீங்க, ஆனா காசு தான் வந்திருக்குது. இப்ப எங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் வருது. கிஃப்ட் அனுப்பினாக்களே ஏதோ சொல்லிட்டாங்க, அவ்வளவு இழுக்க வந்துட்டே இருக்குது. எவ்வளவு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? 500 இருக்குன்னு நினைக்கிறேன். 500 இல்லாட்டி 1000. இதுல 600 யூரோ காசு வந்திருக்குது. ஆஹா. இப்ப நீங்க சரியான ஆளை சொல்லாட்டா அந்த 2 கிஃப்டையும் தந்துட்டு இந்த கிஃப்டை வாங்கிட்டு போயிடுவோம். நீங்க இந்த காசை தந்துட்டு இப்படி கேக்குறீங்களே. வடிவா யோசிச்சு சொல்லுவீங்க யாருன்னு சொல்லி. இல்லாட்டா நான் எக்ஸ்ட்ரா ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடுவீங்களே. காசு வேணும்னு சொன்னா உண்மையை உடைச்சுதான் துஷாரா இல்லாட்டி சூரி. வெளிநாட்டுல இருந்து வரேன்னா மாமி அனுப்பியிருப்பா. மாமி அனுப்பியிருப்பேன். வைஃபின் சைட்டு தான் சொல்றீங்க, அப்ப உங்களோட சைட்ல வராது. எங்கட சைட்ல எல்லாரும் அங்க ஊர்ல கிட்டத்தட்ட நீங்க சொல்லிட்டீங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட வந்தேன்னு சொல்லி பாப்போமா? குணநாயகம் பிரேமராணிட்ட இருந்து வந்திருக்குது. யார் அவங்க? மாமி. மாமி. மாமி நான் சொன்னேன் தானே, பாத்தீங்களா? எதிர்பார்த்தீங்களா? இல்ல உண்மையா எதிர்பார்க்கல. நான் நான் முதல்ல எதிர்பார்த்தது இங்க இருக்கிற ஆக்களா இருந்துச்சு. நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க ஸ்ரீலங்காவில இருந்து வெளிநாட்டுல இருந்து கிஃப்ட் வரும், வெளிநாட்டுல இருக்க யார் அனுப்ப போறேன்னு சொல்லி. ஆனாலும் ஸ்ரீலங்காவில இருந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சந்தோஷமா? ஓ இது பெரிய சந்தோஷமா. அது வேற காசு வேற வந்திருக்குது. 600 யூரோ வேற. கணக்கு மியூசிக் சாமான் வாங்கணும். ஓகே, சரி, அப்ப ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? பெரிய ஒரு நன்றி. நன்றி மட்டும் தானே. இந்த சந்தோஷமான நாள் 60 வயதுல இப்படி ஒரு சந்தோஷமான கிஃப்டை என்ன ஒரு பொருட்டா இணைச்சு அனுப்பினதுக்கு உண்மையா பெரிய நன்றி. நான் சொல்றேன், இதே மகிழ்ச்சியோட நீங்க காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் உங்களுடைய மாமி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிகவும் நன்றி.